வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். இப்போது சிரியாவில் தொடங்கியுள்ள போரில் சிறிய ஈரானிய கட்டுப்பாட்டிலிருந்து அலிப்போ நகரை இஸ்லாமிய சன்னி பிரிவு இயக்கங்கள் கைப்பற்றியுள்ளன. அவர்கள் மீது தாக்குதல் நடத்தி நகரை மீட்கப் போவதாக சிரியா அறிவித்துள்ளது. அதற்கு அவர்களுக்கு ரஷ்யா மற்றும் ஈரானின் உதவி அவசியம். பார்த்தால் ஒரு எளிமையான விஷயமாக இது தெரியும். ஆனால் மத்திய கிழக்கில் ஒரு போரையே இது ஏற்படுத்திவிடும். அதில் அமெரிக்கா, துருக்கி, இஸ்ரேல் என பல தரப்புகள் எப்படி காட்சிக்குள் வரலாம் என்பதை இந்த காணொளியில் பார்க்கலாம். அதற்கு முன் ஒரு கேள்வி: இந்த போரில் யார் ஜெயித்தால் யாருக்கு நன்மை? அதை சொல்வதற்கு முன்பு கூறப்பட்ட ஒரு சுவாரஸ்யமான கூற்றை உதாரணமாக காட்டலாம். இப்போது அமெரிக்காவும் ஈராக்கும் நண்பர்கள், அமெரிக்காவும் ஈரானும் எதிரிகள். ஈரான் ஹெஸ்புல்லாவுக்கு கொடுக்கும் ஆயுதங்களை இஸ்ரேல் தாக்குகிறது. சரித்திரம் தெரியாத தற்போதைய தலைமுறையினருக்கு இது அப்படியே தலைகளாக 40 ஆண்டுகளுக்கு முன் நடந்தது தெரிந்திருக்காது. 1980களில் ஈரான் ஈராக் போர் மற்றும் ஈரான் கான்ட்ரா விவகாரத்தில் அமெரிக்கா ஈரானுக்கு ஆயுதங்களை வழங்கியது. அமெரிக்காவின் ஆயுதங்களை ஈரானுக்கு கொண்டு போய் கொடுத்தது யார் தெரியுமா? சாட் இஸ்ரேல் தான் ஆயுதம் கடத்தி ஈரானுக்கு கொடுத்தது. அமெரிக்க ஆயுதங்கள் முதலில் இஸ்ரேலுக்கு போய் அங்கிருந்து ஈரானுக்கு போய் சேர்ந்தன. அதை செய்து கொடுத்தவர் மொசாட்டின் துணைத் தலைவராக இருந்த டேவிட் கிம்சி. இந்த டீல் முடிந்த பின் அன்றைய பிரதமர் ஜிட்சாக் ஷமீர் கூறிய ஒரு வாக்கியத்தை தான் நாம் குறிப்பிட்டோம். இட்சாக் ஷமீரின் கூற்று என்னவென்றால், போரில் ஈடுபட்ட ஈரான், ஈராக் இரு தரப்பினரும் பைத்தியம் பிடித்தவர்கள். ஆனால் இடையே நின்ற எங்களுக்கு எதுவும் இல்லை என்று குறிப்பிட்டார். இரு நாடுகளில் யாரும் வெற்றி பெறுவதை நாம் விரும்புவதற்கு காரணம் ஏதுமில்லை என்றார் இஸ்ரேலிய பிரதமர். ஈரான் ஈராக் போர் முடிந்தபின் காலப்போக்கில் அவரது இந்த மேற்கோள் தலைகளாக மாறியது. அது என்ன? ஈரான் ஈராக் போரில் இரு தரப்பினரும் வெற்றி பெற இஸ்ரேலியர்கள் வாழ்த்துகிறோம். என்ன காரணம்? ஈரான் ஈராக் போர் முடிந்த பிறகு இரு தரப்பினரும் பலவீனமடைந்து விட்டார்கள். அது இஸ்ரேலுக்கு சாதகமாக முடிந்தது. இப்போது சிரியாவிலும் கிட்டத்தட்ட அதே நிலைமைதான். துருக்கி ஆதரவு இஸ்லாமிய இயக்கங்கள் சிரியாவின் அலிப்போ நகரத்தில் தொடங்கிய போர் வெவ்வேறு தரப்புகளுக்கு நன்மை மற்றும் தீமையை மாறி மாறி கொடுத்துள்ளது. அது இப்போது ஜிட்சாக் ஷமீரின் ஏறக்குறைய 40 வயதான அந்த கருத்து இன்னமும் எதிரொலிக்கிறது. இந்த போரின் முக்கிய முன்னேற்றங்கள் என்ன? போரின் நேரம் 3 முக்கிய முன்னேற்றங்களை பிரதிபலிக்கிறது. முதலாவதாக, போரின் நேரம் சிரிய ஜனாதிபதி அசாத்தின் முக்கிய ஆதரவாளரான ஈரானை இஸ்ரேலின் மீதான போரின் வலுவிழக்க செய்கிறது. இஸ்ரேல் ஈரானை நேரடியாக தாக்கி குறிப்பிடத்தக்க ராணுவ திறன்களை அளித்து அதன் 2 முக்கிய ஆதரவு இயக்கங்களான ஹெஸ்போலா மற்றும் ஹமாஸை தீவிரமாக சீரழித்துள்ளது. ஈரானின் அச்சுறுத்தல்கள் பெரும்பாலும் அதன் உண்மையான திறன்களை விட அதிகமாக இருப்பதை இஸ்ரேல் உலகுக்கு காட்டியுள்ளது. இரண்டாவதாக, இஸ்ரேலுடன் போருக்கு முன்னதாக அசாத்தை வலுப்படுத்துவதில் முக்கிய பங்கு வகித்த ஹெஸ்போல்லா சிரியாவுக்கு உதவுவதற்கு வலுவூட்டல்களை அனுப்பும் நிலையில் தற்போது இல்லை. இஸ்ரேலுடன் நடந்த போரில் சுமார் 3500 ஹெஸ்போல்லா இயக்கத்தினர் கொல்லப்பட்டுள்ளனர். அதைவிட 2 மடங்காக எண்ணிக்கையில் காயமடைந்துள்ளனர். ஹெஸ்போல்லாவின் தலைவர் மற்றும் மூத்த தளபதிகள் அளிக்கப்பட்டனர். மூன்றாவதாக, 2015ஆம் ஆண்டு போரில் தலையிட்ட ரஷ்யா அசாத்திற்கு ஆதரவாக அலையை மாற்றியது. இப்போது உக்ரைனில் அதன் சொந்த போரில் ஆழ்ந்து மூழ்கியுள்ளது. அத்துடன் ஒரு தசாப்தத்திற்கு முன்பு சிரிய ஜனாதிபதி அசாத்தின் பாதுகாப்புக்கு வந்தபோது இருந்த அதே ராணுவ மற்றும் பொருளாதார திறனை கொண்டிருக்கவில்லை. இந்த காரணிகள் அசாத்தின் கூட்டணியை பலவீனப்படுத்தியுள்ள நேரத்தில் அலிப்போவில் போர் தொடங்கியுள்ளது. தீவிர இஸ்லாமியவாதிகள் மற்றும் சில மிதவாத இயக்கங்களின் கூட்டணி இஸ்லாமிய சன்னி பிரிவு இயக்கமான ஹயாத் டாக்ரீன் அல் ஷாம் தலைமையில் அலிப்போவில் போரை தொடங்கியுள்ளது. இந்த கூட்டணியின் பெயர் அல் ஃபதா அல் முபின். அதன் தமிழ் மொழிபெயர்ப்பு மத்திய இராணுவ நடவடிக்கை கட்டளை தளம். இந்த வளர்ச்சி இஸ்ரேலுக்கு நல்லதா அல்லது கெட்டதா என்பது தெளிவாக தெரியவில்லை. நிலைமை மிகவும் சிக்கலானது. போர் சில நிகழ்ச்சி நிரல்களையும் சித்தாந்தங்களையும் உள்ளடக்கியது. இந்த போர் இஸ்ரேலுக்கு சாத்தியமான அபாயங்கள் மற்றும் நன்மைகளை இரண்டையும் வைத்திருக்கிறது. முதலில் ஆபத்து கிழவை. அல் ஃபதா அல் முபின் மத்திய ராணுவ நடவடிக்கை கட்டளை தளம் சுதந்திர சிரிய ராணுவ இயக்கம் மற்றும் குர்திஷ் இயக்கங்களையும் உள்ளடக்கியது. அவர்களது கொள்கை சிரியாவை சர்வாதிகாரி அசாத்திடமிருந்து விலக்கி மேற்கத்திய ஆதரவு பாதையில் திருப்புவது. ஆனால் யதார்த்தம் அப்படி இல்லை. இப்போது அலிப்போவை கட்டுப்படுத்தும் இயக்கங்கள் ஹயாத் டாக்ரீன் அல் ஷாம் HTS, அல் காய்தாவுடனான தொடர்புகளை கொண்டு ஜிகாதி இயக்கத்தின் தலைமையிலான உள்ள கூட்டணி. இது சமீபகால ஆண்டுகளில் HTS இயக்கம் அதன் பிம்பத்தை மிதப்படுத்த அல்லது உடைக்க முயன்றது. கூடுதலாக, சிரியாவில் போர் மீண்டும் மற்றொரு அகதிகள் நெருக்கடியை தூண்டலாம். அது ஜோர்டான் மீதான அழுத்தத்தை அதிகரிக்கும். இது இஸ்ரேலின் மூலோபாய ஆர்வத்தில் இல்லை. மறுபக்கத்தில் சாத்தியமான ரசாயன ஆயுதங்கள் உட்பட அசாத்தின் ராணுவ சொத்துக்கள் ஜிகாதி இயக்கங்களின் கைகளில் விழும் அபாயமும் உள்ளது.
சிரியாவின் வசமிருந்து ரஷ்ய வான் பாதுகாப்பு சாதனத்தையும் HTS இயக்க கூட்டணி கைப்பற்றியுள்ளது. மற்றொரு விஷயம் என்னவென்றால், சிரிய ஜனாதிபதி அசாத்தின் சமீபகால போக்குகள் ஈரானை கவலைப்படுத்தும் விதத்தில் உள்ளன. சிரிய ஜனாதிபதி அசாத் ஈரானின் சிரிய ஊடுருவலை கட்டுப்படுத்துவதில் ஆர்வம் காட்டுகிறார். சிரியாவில் ஹெஸ்போல்லாவின் செயற்பாடுகள், குறிப்பாக தெற்கில் அவரது ஆட்சியை வீழ்த்தக்கூடிய இஸ்ரேலிய பதிலடி தாக்குதலை தூண்டுவதை தவிர்ப்பதற்கு முயற்சிக்கிறார். அந்த முயற்சியை அவரது அலிப்போ தோல்வி தலைகளாக மாற்றிவிடலாம். அவர் மீண்டும் தமக்கு கை கொடுக்க ஈரானை அழைக்க விரும்பலாம். கடந்த ஆண்டில் லெபனானில் ஹெஸ்போல்லாவை ஈரான் பலப்படுத்துவதை தடுக்க இஸ்ரேல் சிரியாவில் சுமார் 70 தாக்குதல்களை நடத்தியதாக கூறப்படுகிறது. இஸ்ரேலிய பழிவாங்கும் நடவடிக்கைகளில் எச்சரிக்கையாக இருக்கும் சிரிய ஜனாதிபதி அசாத் நேரடி மோதலை தவிர்த்து தற்போது இஸ்ரேல் ஈரானிய போரில் இருந்து விலகி இருக்கிறார். இஸ்ரேல் தாக்குதலுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்காதபடி முன்பு போல் சிரியாவுக்குள் ஈரானை பெரிதும் ஊடுருவி விடக்கூடாது என்று மாஸ்கோவுக்கு அசாத் கூறியதாக கூறப்படுகிறது. ஐக்கிய அரபு அமீரகம் போன்ற மிதவாத சன்னி நாடுகளுக்கு அசாத் செய்த சமீபகால நடவடிக்கைகள் சிரியாவுக்கும் ஈரானுக்கும் இடையில் சிறிது தூரத்தை வைக்கும் முயற்சியாக புரிய வைக்கப்பட்டன. அது உடைந்தால் ஐக்கிய அரபு அமீரகம் சிரியாவிலிருந்து நகர்ந்துவிடும். இப்படியான மாற்றம் சிரியாவுக்குள் ஈரானிய படைகளை கொண்டு வரலாம். இது இஸ்ரேலுக்கு அச்சுறுத்தலை அதிகரிக்கும். ஆனால் நிலைமை இஸ்ரேலுக்கு சில சாத்தியமான நன்மைகளையும் வாய்ப்புகளையும் வழங்குகிறது. அசாத்துக்கு எதிரான இஸ்லாமிய இயக்கங்களின் முன்னேற்றங்கள் ஈரான், சிரியா, ஹெஸ்போல்லா அச்சை பலவீனப்படுத்தும் என்பது மிகவும் வெளிப்படையான வாய்ப்பு. பலவீனமான போரில் உள்ள ஈரான் இப்போது சிரிய ஜனாதிபதி அசாத்தின் ஆட்சியை காப்பாற்றுவதற்கு தமது ராணுவ வளங்களை செலவழிக்க வேண்டியிருக்கும். அதுவும் இஸ்ரேலுக்கு சாதகமானது. அப்படி செய்தால் ஹெஸ்போல்லாவை மீண்டும் இழவைப்பதற்கும் மீண்டும் கட்டியெழுப்புவதற்கும் ஈரான் முயற்சிக்க முடியாது. சிரியா வழியாக லெபனானில் உள்ள ஹெஸ்போல்லாவுக்கு ஆயுதங்களை கடத்துவதில் ஈரானை தடுப்பதில் இஸ்ரேலுக்கு முக்கிய ஆர்வம் உள்ளது. சிரியாவில் உள்நாட்டு போரை தொடங்குவது ஈரானிய ஆயுத கடத்தலை கடினமாக்கும். முக்கிய விஷயம், ஈரானின் வளங்கள் மற்றும் திறன்கள் எல்லையற்றவை அல்ல. ஈரான் தமது சொந்த நாட்டு நலன்களுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது. மொத்தத்தில் அலிப்போ போர் ஈரானை குழப்பத்தில் ஆழ்த்தியுள்ளது. இஸ்ரேல் கடந்த 14 மாதங்களில் ஹமாஸ் மற்றும் ஹெஸ்போல்லாவை பெரிதும் பலவீனப்படுத்தியுள்ளது. இப்போது இஸ்லாமிய இயக்கங்கள் சிரிய ஜனாதிபதி அசாத்தை நசுக்குகின்றனர். சிரியா ஹெஸ்போல்லாவை போல ஈரானின் முழு ஆதிக்கத்தில் இல்லாவிட்டாலும் அது பிராந்தியத்தில் ஈரானுக்கு ஒரு சக்தியை பெருக்கியது. ஈரானின் மூலோபாய நலன்களுக்கு இது முக்கியமானது. முதலில் ஹெஸ்போல்லாவுக்கு ஆயுதங்களை கொடுப்பதற்கு சிரியா ஒரு பாதையாக இருந்தது. மேலும் ஈரான் தனது சக்தி மற்றும் செல்வாக்கை பிராந்தியம் முழுவதும் வெளிப்படுத்துவதற்கான ஒரு வழியாகவும் இருந்தது. ஹமாஸ் மற்றும் ஹெஸ்போல்லா மீது இஸ்ரேல் ஏற்படுத்திய இழப்புகளின் விளைவாக ஏற்கனவே நலிவடைந்துள்ள ஈரானுக்கு அலிப்போ நகரை இஸ்லாமிய இயக்கங்கள் கைப்பற்றுவது ஒரு கடுமையான அடியாக இருக்கும். அதே நேரத்தில் சிரிய ஜனாதிபதி அசாத்தின் ஆட்சி பலவீனமடைவதால் இஸ்ரேலுக்கு வேறு சில நன்மைகளும் இருக்கலாம். அவற்றை சிரியாவில் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு பெற்றுக் கொடுக்கலாம்.